வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன், தாரணி தங்கராஜா. தாரணி, இன்றைய தினம் தாய் திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் இனிய தாய் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆம் ஜெஃப்ரி, அனைவருக்கும் தாய் திருநாள் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மேல் மாகாணத்தில் தனித்து போட்டியிட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானம். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை குறித்து கலந்துரையாட அமைச்சர் ராஜித இந்தியா பயணம். யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கான கடற்பாடு ஊடகங்களை சாரும் ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதி ஒருவர் கருத்து. இவை நமது தலைப்புச் செய்திகள். கிராமிய பண்பாடுகளை பாதுகாக்கும் எமது நிலையம். இனி விரிவான செய்திகள். மேல் மாகாணத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனது சின்னத்தில் தனித்து போட்டியிடும் என அந்த கட்சி இன்று அறிவித்துள்ளது. கண்டி மடவல மதீனா வித்தியாலயத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட கட்சியின் தலைவர் ரவுப் ஹக்கீம் இதனை தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல்களில் விசேடமாக மேல் மாகாணத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கடந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 3 ஆசனங்களை வெற்றி கொண்டது. இதேபோன்று தனித்து மரச்சின்னத்தில் போட்டியிடுவதே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நிலைப்பாடாகும். இதற்காக 3 மாவட்டங்களுக்குமான வேட்பு மனுக்களை தயாரிப்பதற்காக விசேட குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தென் மாகாணத்தில் போட்டியிடுவது தொடர்பில் மீண்டும் கட்சியின் உயர்ப்பிடம் கூடி தீர்மானிக்க உள்ளது. உத்தரித்தர மண்டல ரஸ்விலா அபிதீர்ணய கதையுது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஒரு புதிய நாடகத்தை நடிக்கிறார். அவர் அன்று ஐக்கிய தேசிய கட்சியில தேர்தல் வெற்றி பெற்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மந்திரிமார் அத்தனை பேரையும் எடுத்துக்கொண்டு அரசாங்கத்தில் பேசி சேர்ந்து ஒரு அமைச்சர் பதவிக்காக வேண்டி முஸ்லிம்களை பாதுகாக்கணும்னு சொன்னா நாங்கள் அரசாங்கத்தோட சேரணும் என்ற வார்த்தையை முஸ்லிம்களுக்கு சொல்லி அரசாங்கத்தில் சேர்ந்து, ஆனா எந்த விதமான நடவடிக்கையை முஸ்லிம் காங்கிரஸ் அவருடைய அரசாங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எடுத்துக்கொள்ள இல்லாத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்று கிழக்கு மாகாண தேர்தல் வர நேரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நினைவிருக்கும், நானும் அதுல முஸ்லிம் காங்கிரஸோட சேர்ந்து போட்டிட்டேன். 5 மாகாண சபை உறுப்பினர் கிடைச்சதோட உடனடியாக திரும்ப அந்த 5 பேரையும் கொண்டு போய்த்து முஸ்லிம் சமுதாயத்தை காட்டி கொடுத்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அந்த மந்திரிமாரை அரசாங்கத்தோடு சேர்த்து விட்டார். இப்ப திரும்ப வந்து சொல்றாரு, இந்த தேர்தலில் கூட நாங்க அரசாங்கத்தோட இல்லாம நாங்க தனியே கேட்க போறோம். முஸ்லீம்கள் இனிமேல் ஏமாறுறது தயார் இல்ல. முஸ்லீம் காங்கிரஸ் யாருன்றத 2 தேர்தலில் மக்கள் பார்த்துட்டாங்க. இந்த ஓட்டை வந்து அரசாங்கத்துக்கு விரோதமா பேசி ஓட்டை எடுக்கிறதும் திரும்ப பேசி எல்லா வாசிக்க வேண்டும் அரசாங்கத்தில் போய் இருந்து கொண்டிருக்கிறது. உலக செழிப்பின் காரண கர்த்தாவான சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையான தாய் திருநாளை இன்றைய தினம் இந்துக்கள் கொண்டாடுகின்றார்கள். தாய் பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. அதற்கமைய பிறந்துள்ள வருடம் முழுவதும் தங்கள் வாழ்வு செழிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளோடு தாய் மாதத்தின் முதல் நாளை மக்கள் இன்முகத்துடன் வரவேற்கின்றார்கள். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற திருக்குறளின் மூலமாக உழவின் மகத்துவத்தை திருவள்ளுவர் உணர்த்துகின்றார். உழவர்களின் தனித்துவத்தை உலகுக்கு உணர்த்துகின்ற உன்னதமான தைப்பொங்கல் என்றாகும். இது இந்துக்களால் தொன்று தொட்டு சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு தனி பெரும் திருநாளாகும். உலகிற்கு ஒளி முதலாக இருந்து நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதத்தின் சக்தியை பிரபஞ்சத்துக்கு வாரி இறைக்கின்ற சூரிய பகவானின் அர்ப்பணிப்பை உழவர்கள் நன்றியுணர்வுடன் இன்றைய தினம் நினைவு கூறுவார்கள். அதற்கமைய உழவர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை உலக இந்து பெருமக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடுகின்றனர். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி ஏற்பிடித்துள்ளும் உழவர்களின் அர்ப்பணிப்பை நினைவு கூறும் பொங்கல் திருநாள் அன்று ஆலயங்களில் பொங்கல் பொங்கி வழிபாடு செய்வது வழமையாகும். இல்லங்களின் முற்றத்தில் அழகு மாக்கோலமிட்டு மங்களத்தின் அடையாள சின்னமாக விளங்குகின்ற மஞ்சளையும் இஞ்சியையும் புதுப்பானையில் கட்டி பால் பொங்கி வர பட்டாசு கொளுத்தி சூரிய தேவனுக்கு இன்றைய நாள் மக்கள் நன்றி செலுத்துவார்கள். தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் உழவர்களின் உன்னத தோழனாக இருந்து உழவுக்கு உறுதுணை புரிந்த எருதுகளை வழிபடும் நாளான பட்டிப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகின்றது. பொங்கல் பண்டிகையானது நாட்டில் சமாதானத்திற்காகவும்
மக்கள் மத்தியிலான நல்லிணக்கத்திற்காகவும் நன்றி செலுத்தும் சந்தர்ப்பம் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த பண்டிகை சூரிய பகவானின் ஆசிர்வாதத்துடன் வாழ்க்கையில் புதிய சந்தர்ப்பங்களுக்கான ஆரம்பமாக திகழ்வதாக ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தைப்பொங்கலானது மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையே பலமான பிணைப்பை ஏற்படுத்துவதுடன் நாளாந்த வாழ்விலும் தெய்வ வழிபாட்டிலும் மக்களினதும் சமூகங்களினதும் ஐக்கியத்தை அடையாளப்படுத்தி நிற்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சிறந்த அறுவடைக்காக சூரிய பகவானுக்கு தை திருநாளில் மக்கள் நன்றி செலுத்தி தொடர்ச்சியான வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை பொங்கல் பண்டிகை மனிதர்களிடையே நட்புறவையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு உன்னத சந்தர்ப்பம் என பிரதமர் DM ஜெயரத்ன குறிப்பிட்டுள்ளார். சூரிய பகவானை வழிபடும் சிறந்ததொரு ஆன்மீக ரீதியிலான முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் தைப்பொங்கல் பண்டிகை அனைவருக்கும் சௌபாக்கியம் நிறைந்த மகிழ்ச்சியான பண்டிகையாக அமைய வேண்டும் என பிரார்த்திப்பதாக பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உழவர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு MTV MBC ஊடக வலையமைப்பின் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்திருந்த தைப்பொங்கல் நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. MTV MBC ஊடக வலையமைப்பின் தலைமையகத்தில் இந்த பொங்கல் நிகழ்வு நடைபெற்றது. சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பொங்கல் பொங்கப்பட்டு விசேட பூஜைகள் இடம்பெற்றன. உலகளாம் உணர்ந்தோதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவணிகள். நியூஸ் ஃபர்ஸ்டின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். உலக செழிப்பின் காரணகர்த்தாவான சூரிய பகவானிற்கு நன்றி செலுத்தும் பண்டிகையான தை திருநாளை இந்துக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றனர். சூரிய பகவானிற்கு நன்றி செலுத்தும் தைப்பொங்கல் திருநாளான இன்று எமது கேமராக்களில் பதிவான காட்சிகள் அடுத்து. கிளிநொச்சியில் இன்று தேசிய பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் நிகழ்வு கிளிநொச்சி மலையாளபுரம் அம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமாகிய இந்த பொங்கல் நிகழ்வில் 1008 பானையில் பொங்கல் பொங்கப்பட்டது. கொழும்பிலிருந்து சென்ற கலைஞர் குழாத்தினரும் தேசிய பொங்கல் விழாவில் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கோவில்களில் தைப்பொங்கல் விசேட பூஜைகள் நடைபெற்றுள்ளதுடன் பெருந்திரளானவர்கள் வழிபாடுகளில் கலந்து கொண்டிருந்தனர். தலைநகரிலும் பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சொய்சாபுர கட்டடத்தில் அமைந்துள்ள குடியிருப்பாளர்கள் உழவர் திருநாளாம் பொங்கலை சிறப்பாக கொண்டாடினார்கள். 64 குடியிருப்பாளர்களை கொண்ட இந்த தொடர்மாடியில் இனமத வேறுபாடுகள் இன்றி மக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் மழையையும் பொருட்படுத்தாது மக்கள் தைப்பொங்கலை கொண்டாடினார்கள். இந்து கோவில்களில் வீடுகளில் பொங்கல் பொங்கி சூரியனுக்கு படைத்து பகிர்ந்துண்டு பொங்கலை சிறப்பாக கொண்டாடினார்கள். பிறந்திருக்கும் தை திருநாள் நாட்டு மக்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என பிரார்த்தித்து சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. மக்கள் புத்தாடை அணிந்து மகிழ்ச்சி பொங்க தைப்பொங்கலை கொண்டாடினார்கள். உலகிற்கு ஒளிமுதலாக இருக்கின்ற நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதத்தின் சக்தியை பிரபஞ்சத்திற்கு வாரி இறைக்கின்ற சூரிய பகவானின் அர்ப்பணிப்பை உழவர்கள் நன்றியுணர்வுடன் நினைவு கூர்கின்றனர். சிறுவர்கள் பட்டாசு கொளுத்தி தை திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள்.
முல்லைத்தீவிலும் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஒட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. இந்த வழிபாடுகளில் பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். வவுனியாவில் தைப்பொங்கல் கொண்டாட்டங்கள் விமர்சையாக இடம்பெற்றன. கோவில்கள் மற்றும் வீடுகளில் பொங்கல் பொங்கி ஆதவனுக்கு படைத்து நன்றி உணர்வை வெளிப்படுத்தினார்கள். வர்த்தக நிலையங்கள், கல்வி நிலையங்கள் ஆகியவற்றிலும் பொங்கல் நிகழ்வு நடைபெற்று வந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மலர்ந்துள்ள உழவர் திருநாள் கிழக்கு மாகாணத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வீடுகளில் பொங்கல் பொங்கி ஆதவனுக்கு படையல் செய்து உறவினர்கள், நண்பர்கள், அயலவர்களுடன் பகிர்ந்துண்டு மகிழ்ச்சியாக தைத்திருநாள் கொண்டாடப்பட்டது. மலர்ந்திருக்கும் தைத்திருநாள் அனைவருக்கும் சிறப்பாக அமைய இந்து ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றது. மட்டக்களப்பு ஆணிப்பந்தி பிள்ளையார் ஆலயம், மாமாங்கேஸ்வரர் ஆலயங்களில் பெருந்திரளான மக்கள் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் எரிவில் அரசடி பிள்ளையார் ஆலயம், எரிவில் புளியடி பிள்ளையார் ஆலயம், பெரியதீவு காளி கோவில், களுவாஞ்சிக்குடி மாணிக்க பிள்ளையார், கழுதாவளி பிள்ளையார் ஆலயம், களுவாஞ்சிக்குடி விஷ்ணு ஆலயம் மற்றும் களுவாஞ்சிக்குடி வம்மியவடி பிள்ளையார் ஆலயம் என்பவற்றில் அதிகளவான பக்தர்கள் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். ஏறாவூர் பகுதியில் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஏறாவூர் ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயம் மற்றும் மயிலம்பாவளி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. திருகோணமலையில் தைத்திருநாள் கொண்டாட்டங்கள் களை கட்டியது. கோவில்கள், வீடுகளில் புத்தரிசியிட்டு பொங்கல் பொங்கி உழவர் திருநாள் கொண்டாடப்பட்டது. திருகோணமலையில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தில் தைத்திருநாள் விசேட பூஜைகள் நடைபெற்றன. மலையகத்தில் வாழ் இந்துக்கள் சிறப்பாக பொங்கலை கொண்டாடினார்கள். ஆலயங்களில் தைத்திருநாள் சிறப்பு பூஜை வழிபாடுகளும் நடைபெற்றது. ஹட்டன் மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் மக்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கோவில்கள் மற்றும் வீடுகளில் பொங்கல் பொங்கி கதிரவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். புத்தளம்பாள் இந்துக்கள் தைத்திருநாளை சிறப்பாக கொண்டாடினார்கள். உடப்பு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றது. பெருந்திரளானவர்கள் வழிபாடுகளில் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அம்பாறையில் மழையையும் பொருட்படுத்தாது பொங்கல் கொண்டாட்டத்தில் மக்கள் மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டனர். அக்கரைப்பற்று ஆலியடி வேம்பு ஸ்ரீ வம்மியவடி பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன.